ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, சிகப்பு புட்டரிசி தாங்க பண்ண போறோம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து 1 கப்பு வந்து நான் சிகப்பு அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். 2, 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கையை விட்டு நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா இதில் இருக்க தூசிலாம் வந்துடும். இப்போ இந்த தண்ணியை நிறுத்திட்டு நம்ம வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரமாச்சும் அரிசியை ஊற வைக்கணும். இந்த அரிசி வேகறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 7, 8 விசில் விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமான அரிசி எடுத்தனால பாத்திரத்தில் வேக வைக்கிறேன். இது வேகறதுக்கு எனக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ தேவையான தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி கொடுங்க. அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை பதம் கூட வேகவே இல்லை 10 நிமிஷத்தில். அதனால் வந்து அரிசி வந்து லேட்டாக வேகும். நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 8 விசில் விட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இந்த அரிசி வேக வந்து 25 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அரிசி நல்லா பூவாக நல்லா வெந்திருக்கு. தண்ணியெலாம் நல்லா வற்றிருக்கு. இந்த தண்ணியோடு நம்ம வந்து ஜீனி சேர்த்தோம்னா ஒரு மாதிரி கொல கொலப்பாக இருக்கும். அதனால் வந்து இந்த அரிசியை வந்து தனியாக வடிகட்டிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு மேலாக வந்து பச்சை தண்ணி ஊற்றினோம்னா கொஞ்சம் வளவளப்பு தன்மையெல்லாம் கம்மியாயிடும். இதில் ஊற்றிட்டு லைட்டாக வந்து பச்சை தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதோட வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. லைட்டாக வளவளப்பு தன்மை இருந்தாலும் ஒரு பேனில் வச்சு நம்ம லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கோங்க. தேவையான தேங்காய் துருவிக்குங்க. இந்த அரிசிக்கு வந்து தேங்காய் துருவல் நிறைய சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு கடாயில் நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம். லைட்டாக அப்படியே வந்து கரண்டியில் வச்சு கிளறி விடுங்க. இதோட ஈரப்பதம்லாம் நல்லா போயிடும். இப்போ ஈரப்பதம்லாம் நல்லா போயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த அரிசியில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சக்கரை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் ஜீனி சேர்த்துக்கோங்க. இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து புட்டு மாதிரி இருக்கும். இந்த அரிசி வந்து நல்லா வெந்து பூவாக இருக்குது. பார்க்குறப்பே தெரியும். வாரத்துக்கு ஒரு முறை வந்து சிகப்பரிசி சேர்த்துக்க ரொம்ப நல்லது. இதை வந்து கஞ்சியாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி புட்டு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்டவங்க. வாரத்துக்கு ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.